இந்தா சாப்பிடு. சூப்பரா இருக்குதுமா. இந்த அளவுக்கு ஆட்டினா போகுது. அம்மாய்க்கு எனக்கு உனக்கு அப்புறம் இந்த அப்படியே சாப்பிடுமா. அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு தக்காளி தொக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்துருக்கிறேன். தக்காளி போய் நீ கழுவி எடுத்துக்கலாம். சரிம்மா பாப்பா. கருவேப்பந்தலை பொரிச்சுக்கலாம். சரி போலாம் வாங்க. இந்த நடுவால் இருக்கிறது இதெல்லாம் அரிஞ்சு அக்கட்டை எடுத்துக்கணும். அது காயாட்டு இருக்குதா, அதனால அரிஞ்சு அக்கட்டை எடுத்துக்கலாம். தொக்குக்கு தக்காளி பழம் இது பழுத்ததாக இருக்கணுமா காய் வெட்டாக இருக்கணுமா? நல்லா பழுத்ததாக இருக்கணும். நம்ம குழம்பு இருக்கக்கூடாது, நம்ம காயா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கணக்காக இருக்கணும். அம்மா இது நாட்டு தக்காளியா பெங்களூர் தக்காளியா? இது நாட்டு தக்காளி. நம்ம 1.5 கிலோ போடுறோம். பெங்களூர் தக்காளி ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு இருந்தாலும் கிடாது. இந்த நாட்டு தக்காளியில் ஒரு 4-5 நாளைக்கு தான் வச்சிருக்க முடியும். உள்ள கொல நாய்க்கும் போயிரு, கெட்டு போயிரு சீக்கிரம். அதுதான் நாட்டு தக்காளி. கெடாமல் இருக்கிறது பெங்களூர் தக்காளிம்பாங்க. நீ ஏற்கனவே செஞ்சுருக்கிறியாம்மா? முதல்ல செஞ்சுருக்கிறேன். நம்ம நேரம் இல்லாத அன்றைக்கி இது போட்டு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு வைக்க முடியலனா எங்காச்சும் அவசரமாக போகிற மாதிரி இருந்தா, இப்போ நம்ம வெளியூரில் எங்காச்சும் போகிறோன்னா ஏதாச்சும் டிஃபன் கொண்டு போகிற மாதிரி இருந்தா இது தொக்கு செஞ்சு கொண்டு போயிட்டோம்னா கெடாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். நம்ம சட்னி எல்லாம் கொண்டு போனோம்னா கெட்டு போயிடும். அதுக்காகத்தான் இது தொக்கு பண்ணிக்கிறோம். இது எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் தக்காளி தொக்கு? இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு துவைச்சிக்கலாம். இஞ்சி சுரண்டி வச்சுட்டு அப்புறம் பூண்டு துவைச்சிக்கலாம். இஞ்சி சீவி வச்சுட்டேன், பூண்டு துவைச்சிக்கலாம். 3 கட்டை பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு தட்டி எடுத்துக்கலாம். மிளகுச்சி கலந்து வருது, தட்டிக்கலாம். இஞ்சி நல்லா தட்டி ஆட்டிக்கலாம். இது கூட போட்டு இஞ்சி தட்டிட்டேன். நீ கருவேப்பந்தலை ஒரு 3 கத்து உருவி இருக்கிறேன். கருவேப்பந்தலையும் போட்டு இதோட ஆட்டிக்கலாம். கருவேப்பந்தலை போட்டு ஒரு ஆட்டை ஆட்டிட்டேன். நீ பூண்டு போட்டு ஆட்டிக்கலாம். தாளிக்கிற கொஞ்சம் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட்டியாச்சுன்னு தக்காளியும் போட்டு ஆட்டிக்கலாம். எல்லாம் ஆட்டி ததக்கு புதக்குன்னு தெரிக்கி மெதுவாக தான் ஆட்டணும். தெரிக்கி அன்னைக்கு எல்லாம் அடிச்சுட்டு அது தண்ணியாட்டு இருக்குல்ல, அதனால அது தெரிக்குது. இந்த அளவுக்கு ஆட்டினா போதும், தோண்டிக்கலாம். ஆட்டியாச்சு, நீ போய் தாளிச்சு எடுத்துக்கலாம். போலாம்.
நல்லா கழுவி விட்டு வந்துடுறேன். ஆ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொரியுது. வெந்தயம் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் தீஞ்சுன்னா கசப்பாயுது, அதனால் ஓரளவுக்கு வறுத்தாச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயமும் வெந்தயத்தையும் அரைச்சிக்கலாம், நுணிக்கலாம். நுணுக்கிட்டேன், நீ அள்ளிக்கலாம். வரமிளகா ஊற வச்சுருக்கிறேன், நீ அதையும் அரைச்சிக்கலாம். நல்லா மிளகா செவன்னு இருக்குது. ஏமா காஷ்மீர் மிளகாய் நல்ல செம்மளகாயே ஊற போட்டு அரைக்கங்காட்டி நல்லா அரைவிடுது. கல்லில் அரைச்சி குழம்பு வச்சாவே அது ஒரு ருசியாக நல்லா இருக்கு. உடம்புக்கும் நல்லது, கெடுதல் இல்லை. இப்போல்லாம் என்னமோ குக்கரில் வச்சு விசில் விட்டு நல்லா உள்ளுக்கு அரைச்சி வச்சு ஆக்குறோம். இதுதான் நல்லது. அந்த காலத்துல எந்த நோவும் இல்லாமல் இருந்தாங்கல்ல. ஆமாம். பத்தியா கோழி எனக்கு பதில் சொல்லுது. எனக்கு மட்டும்தான் பதில் சொல்லுது. சொல்லுடி, சொல்லுடா. போதுங்குது. சொல்லுடி, சொல்லுடா. சொல்லு. யோசனை பண்ணி சொல்லுது. சொல்லு. வெரி குட். வந்து 1/4 லிட்டர் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உண்டுனா இருந்தாத்தா கெடாமல் இருக்கு. கடுகு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். நீ கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். வச்சு தக்காளி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் வெந்தயமும் நுணுக்கி வச்சது அதையும் போட்டுக்கிறேன். மிளகாயை அரைச்சி வச்ச விழுது அதுவும் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நீ வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீ வெல்லம் கரை வரையில் எரிஞ்சா போது, அப்புறம் இறக்கலாம். சரி, நீ இறக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை மாற்றி வச்சுட்டு உனக்கு சாப்பாடு இதில் போட்டு பண்ணி தரேன். அப்படிங்கிறத சொல்லு. சரி. இப்போ நம்ம பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கிற போது அப்பப்போ தோசைக்கு இட்லிக்கு போட்டுக்கலாம். குழம்பு வைக்க நேரம் இல்லைனாக்கா போட்டு சாப்பிட்டுக்கலாம். சோத்துக்கும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சோத்தை போட்டு பிணைஞ்சு தரேன், சாப்பிட்டுப்பாரு. சரி. கலர் நல்லா செவன்னு இருக்குது. மிளகாய் நல்லா செம்மளகாய் போட்டிருக்கிறோம், செவன்னு. அதனால தக்காளி நல்ல கலராக இருந்தது. ரெண்டும் சேரங்காட்டி நல்லா சிகப்பாக இருக்குது. கலர் நல்லா இருக்குது. இல்லை, ஒரு ரூபா வாங்கி சாப்பிடுப்பாரு. இந்தா சாப்பிடு. சூப்பராக இருக்குதுமா.
எனக்கு வேண்டாம் அந்த பிள்ளை கொடு வாங்கிக்க அம்மாயி என்ன வரைக்கும் வாங்கிக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் திங்க அம்மாயி வாங்கிக்கங்க அம்மாயி வாங்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏதோ ஒரு வாய் பிடிக்காது சாப்பிடுங்க. இந்த 200 இந்த வாணி கொடுங்க இந்த நீ 1 ரூபா சாப்பிட்டு பாரு. பார்க்கறக்கே அருமையாக இருக்குது வாங்க சாப்பிட்டு பாரு. கடைசிவா அது விக்கி கொண்டு போய் வைக்கலாம். அவர் பக்கத்துலேயே நிற்கிது பாரு, சோறு போடுவாங்க. வா சாப்பிடு சாப்பிடு. ஐ விக்கி எப்படி இருக்குது? ருசியாக இருக்க மாட்டேங்குது அதுக்கு. அம்மா மறுபடியும் எதுக்குமா தீ எரிச்சிட்டு இருக்கிற? நான் ஊதுட்டா உனக்கு பதில் சொல்லிட்டேன். சொல்லுமா. அடுப்பு பற்ற வச்சு தக்காளி தொக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தோசை சொல்லலான் இருக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு தோசை, வாணிக்கு ஒரு தோசை. சாப்பிடு. எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்து ஜாம் தடவுற மாதிரி இருக்குது. ஜாம் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம். முதல் தோசை எனக்கு எனக்கு அம்மாயிக்கு எனக்கு உனக்கு அப்புறம் இந்த நான் அப்படியே சாப்பிடுமா. எனக்கு தனக்கு குழம்பு வச்சு வேலை போட வேண்டியது இது போதும். நல்லா இருக்குது அம்மாயிக்கு சுட்டு தேவையில்லை. ம் குழந்தைகளுக்கு காலையில் நேரம் ஆயிடுச்சுனாக்கா மாவு ஊற்றி இப்படி தோசையை சுட்டு ரோல் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. உங்களுக்கு நேரமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த வணி கொடுங்க.